கொரோனா வைரஸ் இப்போ மறுபடியும் தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. இந்தியாவுக்கு அது அதிகமாக பரவாதுப்பா, பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்களையும் சொல்லிட்டோம். ஏன்னா நமக்கு ஹைப்ரிட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. அது சீனாவுக்கு ஏன் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சில நபர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதே மாதிரி இந்த BF.7 அப்படிங்கிறது என்ன? அமெரிக்காவில் இதே மாதிரி இல்லை, அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்திலலாம் அக்டோபர் மாதத்தில் வைரஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு. அங்கே கூடுதலாக ஸ்ப்ரெட் ஆச்சா? இந்தியாவில் மறுபடி இந்த BF.7 அப்படிங்கிறதுக்கான சப்வேரியண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய உண்மை, இல்லை அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொய்யும் புரட்டும் என்ன இப்படின்னு சொல்கிற பல செய்திகளை தான் இந்த ஒரு பதிவில் முக்கியமான பதிவாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கொரோனா இம்சைகள் எப்படி இருக்குது பாருங்க. இதே மாதிரி ஒரு தமிழ் ஆடியோ புக்கையும் குக்.FM ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்டில் கொரோனா லாக்டவுன் அப்படிலாம் சொல்லி இருந்திருப்போம்ல. ஒரு குடும்பத்தில் இந்த கொரோனாவால் ஏற்படக்கூடிய இம்சைகள் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு கதை புத்தகம் தான். அதை ஆடியோ வடிவில் கேட்கறதுக்கு நீங்கள் குக்.FM டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக யூஸ் பண்ண வேண்டிய கோடு TPM50 அப்படிங்கிறது தான். TPM50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி வருடாந்திர சந்தாவில் 50% டிஸ்கவுண்ட் வாங்கி தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். குக்.FM காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. ஸோ கொரோனா இம்சைகள் அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற ஒரு கேள்வி என்னென்னா, இந்தியாவுக்கு கூடுதலாக வராதுன்னு சொல்கிற, ஆனால் சீனாவில் ரொம்ப கூடுதலாக பரவுதுன்னு சொல்கிறாங்களே, உண்மை என்ன? இரண்டுக்கும் என்னடா தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட், இந்த BF.7 அப்படிங்கிற அந்த சப் வேரியண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஒரு வைரஸ் மியூட்டேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வைரஸ்லேருந்து நிறைய குட்டி குட்டி சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த வேரியண்ட் அப்படிங்கிறது வரும். இதை தான் லீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லீனேஜ் அப்படிங்கிறது ஒரு வைரஸில் மியூட்டேஷன் நடக்கும்போது ஜெனட்டிக்காக சின்ன சின்ன குறைபாடுகள் இல்லாட்டி சின்ன சின்ன வேறுபாடுகள் எல்லாமே ஏற்படும் போது ரொம்ப க்ளோஸாக வேறுபாடுகள் இருக்கக்கூடிய நிறைய வைரஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒரு குரூப்பாக மாற்றி அதை லீனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லீனேஜ்லேருந்து சப் லீனேஜ் அப்படிங்கிறது உருவாகும். இப்படித்தான் பிரான்ச் சப் பிரான்ச் மாதிரி இந்த வைரஸ் மியூட்டேஷன் ஆகும்போது நடக்கும். அக்டோபரில் தமிழ் விதை பார்த்த எல்லாருக்குமே ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த BF.7 அப்படிங்கிறதுக்கான அந்த வேரியண்ட் இல்லாட்டி புதுசாக ஒமிக்ரான் அப்படிங்கிறதுலாம் கூடுதலாக பரவிட்டு இருக்குப்பா அப்படிங்கிற செய்தி தான். ஆனால் அங்கே அந்த செய்தி அவ்வளோதான். கூடுதலாக அடுத்த நபர்களுக்கு இல்லை ரொம்ப சிவியராக நிறைய டெத் அப்படிங்கிறது எதுவுமே அது என்ன செய்யலை, ஏற்படுத்தலை. அதனால் அது அதிகமாக பேசப்படவும் இல்லை. அதுக்கு மத்தியில் ரஷ்யா உக்ரைன் போர் வந்ததுனால அதை சுத்தமாக நம்ம மறந்துட்டோம். அப்படி பார்க்கும்போது இந்த SARS-CoV-2 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ்னுடைய மியூட்டேஷனில் நிறைய பிரான்ச்சஸ் அண்ட் சப் பிரான்ச்சஸ் உருவாகும் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதில் BF.7 அப்படிங்கிறது சேமஸ் BA.5.2.1.7. இது ஒமிக்ரானுடைய ஒரு சப்லீனேஜ், அதாவது BA.5 அப்படின்னு சொல்லலாம். ஸோ BA.5 அப்படிங்கிறதும் அதிலிருந்து உருவான இந்த BF.7 அப்படிங்கிறதும் ஏறத்தாழ ஒன்று தான். அப்படின்னா அமெரிக்காலலாம் இந்த BF.7 வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் இப்போ சீனாவில் கூடுதலாக BF.7 அப்படிங்கிற சப்லீனேஜ் தான் இல்லாட்டி சப் வேரியண்ட் அப்படிங்கிறதான் கூடுதலாக பரவிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த BF.7 பற்றி ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல் ஹோஸ்ட் அண்ட் மைக்ரோப் அப்படிங்கிற ஒரு ஜேர்னல், அதில் கடைசியாக ஒரு கட்டுரை அப்படிங்கிறது வெளியாகுது. அந்த கட்டுரையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க. இது 4.4 மடங்கு நார்மலாக இருக்கக்கூடிய சாதாரண வேரியண்ட் D614G அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட கூடுதலாக நியூட்ரலைசேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது இருக்குது என்பது தான். ஸோ நியூட்ரலைசேஷன் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லைங்க. ஒரு கொரோனா வைரஸ் நார்மலாக உங்கள் உடம்புல வந்துருச்சு அப்படின்னா அதை எதிர்த்து நம்முடைய பாடி அப்படிங்கிறது போராட ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த போராட்டத்தில் நம்முடைய உடம்பு ஜெயிச்சிருச்சுன்னா அந்த கொரோனா வைரஸ் அதில் என்ன செஞ்சிடும், அழிக்கப்பட்டு இதுக்கு தகுந்தது போல் இனிமேல் இதே மாதிரி கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா இந்த மாதிரியான ஆன்டிபாடி நம்ம உருவாக்கணும்னு சொல்லி நம்ம உடம்புக்கு தெரியும். இது நேச்சுரலாக நடக்கிறது. ஆர்டிஃபிஷியலாக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தடுப்பு மருந்து அப்படிங்கிறதுலாம் நம்ம பயன்படுத்தும். டிஃப்ரெண்ட் நிறுவனங்களுடைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தடுப்பு மருந்து எல்லாமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், வேக்சினேஷன் அப்படிங்கிற பெயரில் நம்ம எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துலையும் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நியூட்ரலைஸ் செய்கிறதுக்கான அந்த போராட்டம் தான் நடக்குது. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த BF.7 அப்படிங்கிறது 4.4 டைம்ஸ் நார்மலாக இருக்கக்கூடிய D614G, அதுதாங்க நார்மலான ஒரு கொரோனா வைரஸ். இனிஷியலாக உகான் மார்க்கெட்லேருந்து வந்துச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த வேரியண்ட் தான் D614G அப்படிங்கிறது. ஸோ அதை விட கூடுதலான நியூட்ரலைசேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த நியூட்ரலைசேஷன் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது BF.7 கூடுதலாக இருக்கிறதுனால தான் நிறைய மனிதர்களிடம் இது பரவ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேக்சின் போட்டிருந்தாலும் அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ BF.7 அப்படிங்கிறதுக்கான அந்த பரவும் திறன் எவ்வளவு கூடுதல் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதுதான் ரொம்ப கூடுதல் பரவும் திறன் கொண்டதா அப்படின்னு பார்த்தா இல்லை. நான் சொன்னேன் இது 4.4 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நார்மலாக உஹான் 2020 வந்த அந்த வைரஸை விட ஆனால் 10 மடங்கு கூடுதலாக நியூட்ரலைசேஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வேரியண்ட் இருக்குது. அதை BQ.1 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த BQ.1 அப்படிங்கிறது உலக அளவில் சில இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூடுதலாக அதனால் பெரிய அளவு இம்பேக்ட் அப்படிங்கிறது இல்லாட்டி பெரிய பரவுதல் அப்படிங்கிறது ஏற்படவில்லை. அக்டோபர் மாதத்தில் அமெரிக்கர்கள் நிறைய பேர் இந்த கொரோனா வைரஸால் பாதிப்படையும் போது இந்த BF.7 அப்படிங்கிறது வெறும் 5% தான். அதாவது 100 நபருக்கு கொரோனா வந்திருந்துச்சுன்னா அதில் வெறும் 5 நபர்கள் மட்டும்தான் இந்த BF.7ஆல் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் UK போன்ற நாடுகளை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 7.26% இருந்துச்சு. பட் இந்த 7.26 அப்படிங்கிறதும் இந்த 5% அப்படிங்கிறதும் அதே லெவலில் தான் இருந்துச்சே தவிர கூடுதலான மனிதர்களுக்கு பரவவில்லை. ஸோ அந்த இடத்துல அங்கே ஹெர்ட் இம்யூனிட்டி எய்தர் ஹெர்ட் இம்யூனிட்டியாக இருக்கும், அப்படி இல்லைனா வேக்சினேஷன் பவர்னால அந்த வைரஸ் அப்படிங்கிறது பரவாமல் தடுக்கப்பட்டது. ஜனவரி 2022லலாம் இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கூடுதலாக தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் நம்ம நாட்டில் பரவின வேரியண்ட் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா BA.1, BA.2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சப் வேரியன்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது B4.4, BA.5. நான் சொன்னேன் BA.5 இங்கே வந்துருச்சா? ஸோ ஜனவரியிலேருந்தே BA.5 அப்படிங்கிற அந்த சப் வேரியண்ட் என்பது நம்ம ஊரில், நம்ம நாட்டில், நம்ம உடம்புல இங்கெல்லாம் வந்துட்டு போனதுனால தான் இந்த BF.7 அப்படிங்கிறது நம்மளை அதிகமாக தாக்குறதுக்கான வாய்ப்பு கம்மி, நம்ம ஹைப்ரிட் இம்யூனிட்டியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னதுக்கான ரீசன். அப்படியே மறுபடியும் நமக்கு இந்த கொரோனா வைரஸ் சீனாவில் இவ்வளோ கூடுதலாக பரவிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே கிடைக்கிற சாம்பிள்ஸ் பாசிட்டிவாக யாருக்கெல்லாம் கொரோனா வைரஸ் இருக்கோ அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுவரையிலும் வெறும் 4 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த BF.7 இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ எகெயின் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் இதே டெஸ்ட்டை செஞ்சு பார்த்துருந்தா கூட ஒரு 4லேருந்து 6 நபர்களுக்கு இந்த BF.7 இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சீனாலேருந்து உடனே இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பயங்காட்டுறதுக்கான எந்த தேவையும் கிடையாது. ஆல்ரெடி வைரஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிலையும் மியூட்டேட் ஆகிட்டு இருக்கு. அதில் இந்த மாதிரி வேரியண்ட், சப் வேரியண்ட் எல்லாமே உருவாகிட்டு இருக்கு. அப்படின்னா விக்கி, ஏன் சீனாவில் மட்டும் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வருது, என் தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் வந்திருக்கும். இந்த கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது டெல்டாவாக இருக்கட்டும், ஒமிக்ரானாக இருக்கட்டும், ஒமிக்ரானுடைய சப்வேரியண்டாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நம்ம போதுமான விலை அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போதுமான விலை கொடுத்துட்டோம். நிறைய உயிர்கள் பலியாகி விட்டது, பொருளாதார தடை, ஜாப் லாஸ், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் பறிபோகி விட்டது. இப்படின்னு சொல்லி எல்லா இழப்புகளும் நாம் இழந்துட்டோம். ஆனால் அதே நேரத்தில் சீனாவை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்களேன். மீதம் இருக்கும் நாடுகள் எல்லாத்துமே ரொம்ப பெரிய இழப்புகள் வந்துட்டு இருக்கும்போது நான் தப்பிச்சிட்டேன், நான் நல்லா ஆயிட்டேன், நான் சூப்பராகிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜீரோ கோவிட் பாலிசியை பயன்படுத்தினால அவங்களுக்கு இதனுடைய அந்த தன்மை அப்படிங்கிறது புரியலை. ஸோ நாம் என்ன நினச்சோன்னா அந்த நாடு ரொம்ப சேஃபாக இருக்குது, நாம் தான் இங்கே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்முடைய விஞ்ஞானிகளும் நமக்காக தடுப்பு மருந்து உருவாக்கிய எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, நாம் சொல்கிறது நாம் செய்கிறது தான்ப்பா சரியாக இருக்கும், இப்படிலாம் வந்து போனால் தான் ஹெர்ட் இம்யூனிட்டி இல்லாட்டி இந்த ஹைப்ரிட் இம்யூனிட்டி அப்படிங்கிறதுலாம் வரும், அப்படி வந்தால் மட்டும்தான் கொரோனா வைரஸ்லேருந்து நம்மளால் முழுமையாக தப்பிக்க முடியும், அப்படி இல்லைனா நம்ம மாட்டிக்கிடும் அப்படின்னு சொல்லி நம்முடைய விஞ்ஞானிகள் எல்லாருமே சொன்னாங்க. அது இன்றைக்கி நடந்திருக்கு. எந்த விஞ்ஞானி சொன்னாரோ அவர் வாயில் கொஞ்சம் சர்க்கரை அள்ளி போடணும். சரிப்பா, இந்த BF.7 அப்படிங்கிறது கூடுதலாக வயதானவர்களை தாக்குகிறது. இதுவும் அடுத்த பாயிண்ட். இந்தியாவில் வயதானவர்களுடைய ஜனத்தொகை அப்படிங்கிறத கம்பேரிட்டிவ்லி நீங்கள் சீனாவை எடுத்து பார்த்தீங்கன்னா, சீனா செஞ்ச ஒரு தப்பால் ஒரு குழந்தை தான், ஒரு குழந்தை கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிற பலவிதமான சட்டங்கள் இருந்துச்சு. ஸோ குழந்தை பெற்றுக்கொள்வது அப்படிங்கிறது சீனாவில் கம்மியானதுனால அங்கே முதியவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கூடுதல். அந்த முதியவர்களில் கூட நிறைய பேர் வேக்சினேஷன் இல்லாமல், ஹெர்ட் இம்யூனிட்டி இல்லாமல், வெளியில் வராமல் இப்படிலாம் இருந்ததுனால ரொம்ப பெரிய அளவில் நோய்வாய் தாக்குதலுக்கு உட்படுகிறார்கள். அதுதான் இப்போ ரொம்ப ஸ்பீடாக இந்த சீனாவில் கொரோனா வைரஸ் BF.7 அப்படிங்கிற சப்வேரியண்ட் பரவுறதுக்கான காரணம். சரிப்பா, அப்படின்னா அவங்க வேக்சினேஷன் என்னதான், உண்மையிலேயே அவங்க நிறைய வேக்சினேஷன் போட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தா சீனா தான் முதல் முறையாக வேக்சினேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெரிய அளவில் எங்களுடைய மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லப்போனால் 100 நபர்களுக்கு 233 டோஸ் அப்படிங்கிறது, 100 பேருக்கு 233 டோஸ் அப்படிங்கிறத தயார் நிலையில் வச்சுருந்தாங்க சீனா. ஆப்பிரிக்க நாடுகளுக்கெல்லாம் 100 நபர்கள் எடுத்துக்கிட்டால் 10 நபர்களுக்கு கூட வேக்சினேஷன் இல்லாமல் இருந்துச்சு, 10 டோஸ் கூட இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த நேரத்தில் கூட சீனா அவ்வளோ பெருசாக நாங்கள் வேக்சினேஷன் அச்சீவ் பண்ணிட்டோன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு.
சீனாவினுடைய டேட்டா எல்லாமே தவறாக இருந்திருக்கு, சீனாவினுடைய வேக்சினேஷனில் என்னமோ பிரச்சனைகள் இருந்திருக்கு. இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியுலகத்துக்கு வரும்போது இப்போ உண்மையாக சீனா படாத பாடுபட்டுருக்கு. சரி விக்கி, அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பேனிக் ஆக வேண்டாம் நான் சொன்னதுக்கான காரணம், இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். நம்ம உடம்புல அதுக்கான எதிர்ப்பு சக்தி இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் பேனிக் ஆக வேண்டாம்னு சொன்னோம். ஆனால் சீனாவில் இப்போ ரொம்ப பெரிய அளவில் இது பரவி வருவதால் எகெயின் மியூட்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எகெயின் வேரியண்ட், சப்வேரியண்ட், லீனியேஜ், சப்லீனேஜ் அப்படிங்கிறதுலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் சொன்ன BQ.1 அப்படிங்கிறதுலாம் 10 times மோர் தேன் நார்மலாக 2020 அந்த கொரோனா வைரஸோட கூடுதலாக பரவும் தன்மை அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது இன்னும் கொரோனா வைரஸ் நம்மளை விட்டு போகலை. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவித்த மாதிரி இந்த பேண்டமிக் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அதுக்கு இன்னும் பல நாட்கள் எடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம், கொரோனாவை கூட நம்ம வாழ பழகி கொண்டோம். அதுதான் உண்மை. சீனர்கள் இப்போது தான் பழகுறாங்க. வாங்க பழகலாம் அப்படின்னு சொல்லி கொரோனா கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிட்டுட்டு இருக்கு. அவங்க பழகி முடித்த பிறகு அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவரையிலும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நாமளும் கொஞ்சம் விசாரித்து வச்சுக்கிடுவோம். பயப்படாமல் எல்லாத்தையும் உன்னிப்பாக கவனிப்போம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், நிறைய முக்கியமான தகவல் அப்படிங்கிறது இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு, உங்கள் உறவினர்களுக்கு, உங்கள் நண்பர்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த நியூஸ் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணலாம். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.